லேவியராகமம் 21 வசனம் 1. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனையும் குமாரனாகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இருந்து போன யாது ஒருவருக்காக தங்களையே தீட்டுப்படுத்தலாகாது என்று அவளுடனே சொல்லி. வசனம் 2. தன் தாய் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தியும் தன் சகோதரனும். வசனம் 3. புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னி ஸ்திரீயான தன் சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கின இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம். வசனம் 4. தன் ஜனத்தாரிலே பெரியவனாகிய அவன் வேறு ஒருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தலாகாது. வசனம் 5. அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்கலாம், தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறிக்கொள்ளாமலும் இருப்பார்களாக. வசனம் 6. தங்கள் தேவனுடைய நாமத்தையே பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கு ஏற்ற பரிசுத்தராயிருப்பீர்களாக. அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்களால் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். வசனம் 7. அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் ஆகையால் வேசித்தனம் ஆகிலும் கற்பு கொளுத்தவளாகிலும் விவாகம் பண்ணார்களாக. தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரீயையும் விவாகம் பண்ணார்களாக. வசனம் 8. அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியினால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தராய் இருப்பானாக. வசனம் 9. ஆசாரியனும் குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினாள், அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள். அவள் அக்கினியிலே சுட்டெரிக்கப்படக்கடவள். வசனம் 10. தன் சகோதரருக்குள்ளேயே பிரதான ஆசாரியனாக தன் சிரசிலே அபிஷேக தைலம் வார்ப்பிக்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களையே தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் பகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களையே கிழித்து கொள்ளாமலும். வசனம் 11. பிரேதம் கிடக்கும் இடத்திலேயே போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்த கொள்ளாமலும். வசனம் 12. பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பார்களாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். வசனம் 13. கன்னிகையாயிருக்கிற பொன்னை அவன் விவாகம் பண்ண வேண்டும். வசனம் 14. விதவையானாலும் தள்ளப்பட்டவளாய் ஆனாலும் கற்பு குலைத்தவனானாலும் வேசியே ஆனாலும் விவாகம் பண்ணாமல் தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னியை விவாகம் பண்ண கடவன். வசனம் 15. அவன் தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்காமல் இருப்பானாக, அவனையே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார். வசனம் 16. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி. வசனம் 17. நீ ஆரோனுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவினமுள்ளவன் தலைமுறை தோன்றும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. வசனம் 18. அங்கவினமுள்ள ஒருவனும் அணுகலாகாது. குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயமுள்ளவனானாலும். வசனம் 19. காலடிந்தவனானாலும் கை அடிந்தவனானாலும். வசனம் 20.
கூனானாலும் குள்ளனானாலும் புவிழ்ந்த கண்ணானாலும் செறிலானாலும் அசற்றுள்ளவனானாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது. வசனம் 21. ஆசாரியனாகிய ஆரோன் சந்ததியாரில் அங்கவீனமுள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது. அவன் அங்கவீனமுள்ளவனாகியால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த சேரலாகாது. வசனம் 22. அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவையாகிலும் மற்ற பரிசுத்தமானவைகளாகிலும் புசிக்கலாம். வசனம் 23. ஆனாலும் அவன் அங்கவீனமுள்ளவனாகியால் அவன் தன் பரிசுத்த ஸ்தலத்தைகளை பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபீடத்தின் அண்டையிலே சேராமலும் இருப்பானாக. நான் அவர்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் என்று சொல் என்றார். வசனம் 24. மோசே அவைகளை ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர்கள் அனைவரோடும் சொன்னான்.